இந்த குறிவைத்து தாக்குதல் வகுப்புவாதத்தை தடுக்கும் சட்டம் இருக்கிறது. இந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு செய்கிற முயற்சி யார் செய்கிறார்கள்? இது சட்டமானால் இந்த நாட்டுக்கு எந்த விதமான ஒரு நிலைமை ஏற்படும்? இதற்கு பின்னணி என்ன? இது அரசியல் சாசனப்படி செல்லுபடி ஆகுமா ஆகாதா? இது போன்ற விஷயங்களை சட்டம் தெரிந்தவர்கள், ஜோகேந்தர் சிங் போன்று போலீஸ் துறையில் பணியாற்றி இதில் அனுபவம் பெற்றவர்கள், இதனால் எந்த ஆபத்து இருக்கு நாட்டுக்குங்கிறத மிக அழகாக விரிவான சர்ச்சை நடந்தது. அதில் ரொம்ப முக்கியமானவர்கள்லாம் பேசினார்கள். அதில் ரொம்ப அழகாக பேசினார் மனோகரன் என்பவர், டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி இருக்கிறத அதில் ப்ரொஃபஸராக இருக்கவர். அவர் கூறினார், இதற்கு பின்னணியில் ஒரு துர்நோக்கம் இருக்கிறது. துர்நோக்கம் உள்ளவர்கள் தான் இது போன்ற ஒரு சட்டத்தை கொண்டு வரவே முயற்சி செய்ய முடியும் என்று கூறினார். அவருக்கு அரசியலுக்கு சம்பந்தம் கிடையாது. சட்டம் நுட்பம் தெரிஞ்சவர், சட்டத்தில் அவர் பேராசிரியராக இருப்பவர், மாணவர்களுக்கு சட்டம் கற்றுக் கொடுப்பவர், அவர் வக்கீல் கூட கிடையாது. அதாவது இந்த நாட்டுக்கு சட்டம் தெரிந்தவர்களை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிற ஒரு சட்ட கல்லூரியில் இருப்பவர் கூட இது போன்ற ஒரு உணர்வோடு தான் பேசினார் இன்றைக்கு. அதாவது நீதிபதி மாத்திரமல்ல, போலீஸ் துறையில் நம்ம கேடி தாமஸ் போன்ற நீதிபதி மாத்திரமல்ல, நம்ம ஜோகேந்தர் சிங் போலீஸ் துறையில் இருப்பவர் மாத்திரமல்ல, விஜயன், ராஜகோபாலன் அவர்கள் போன்ற வக்கீல்கள் மாத்திரமல்ல, எல்லோருக்குமே ஒருமித்த கருத்து என்னவென்றால், ஒரு சட்டத்தை உருவாக்குவதென்றால் அரசாங்கத்தில் சட்டத்துறை இருக்கும். அதில் அனுபவம் பெற்ற, அதாவது சட்டத்தில் மாத்திரமல்லாமல் அரசியலிலும் நிர்வாகத்திலும் அரசியல் சட்டத்திலும் அரசியல் சாசனத்திலும் அனுபவம் பெற்றவர்கள் எல்லோரும் சேர்ந்து அமர்ந்து தான் ஒரு சட்டத்தை உருவாக்குவார்கள். அது பின்னால் அமைச்சரவைக்கு போகும். அதற்கு பிறகு அதை மசோதா என்று அதை நாடாளுமன்றத்தில் அதை கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் நாடாளுமன்றத்தில் சர்ச்சை நடக்கும். அதற்கு பிறகு நாடாளுமன்றம் ஒப்புக்கொண்ட பிறகு அது சட்டமாக மாறும். இதில் எதுவுமே இந்த மசோதாவுக்கு பொருந்தாது. இதை மசோதா என்று கூட கூற முடியாது. இதுக்கு வடிவமைத்தது நேஷனல் அட்வைசரி கவுன்சில் என்கிற ஒரு அமைப்பு. அதற்கு தலைவர் சோனியா காந்தி. அதாவது அந்த அமைப்பு உருவாக்கப்பட்டதற்கு காரணமே அவருக்கு ஏதாவது ஒரு நாற்காலியை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அரசாங்கம் ஒரு ஆண்டுக்கு 5 கோடி ரூபாய் செலவழித்து அந்த அமைப்பை உருவாக்கி இருக்கிறது. அதற்கு ஏதாவது வேலை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அதற்கு உறுப்பினர்கள், அதற்கு நிர்வாகிகள், அதற்கு உண்டான நிர்வாகத்தில் சம்பந்தப்பட்டவர்களையும் சேர்த்து ஒரு அமைப்பு உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த அமைப்புக்கு இது போன்ற சட்டத்துக்கு ஆலோசனை கொடுக்கிற எந்த பொறுப்பும் கிடையாது, கடமையும் கிடையாது, அதிகாரமும் கிடையாது. அப்படி இருந்தும் அவர்கள் ஏன் இதை செய்ய வேண்டும்? யார் யார் இந்த வேலையை செய்திருக்கிறார்கள் என்றால், தீஸ்தா செட்டில்வாட் என்கிற ஒரு பெண்மணி, அவரை பேர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள். சுப்ரீம் கோர்ட்ல குஜராத் விவகாரத்தில் பெரிய அளவுக்கு பொய் சொல்லி பொய் சாட்சிகளை உருவாக்கி சுப்ரீம் கோர்ட் பேரில் நம்பிக்கை இல்லாமல் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், சர்வதேச நீதி அமைப்பில் போய் எங்க ஊர்ல இருக்க சட்ட நீதிமன்றங்கள் பேர்ல எனக்கு நம்பிக்கை இல்லை என்று கூறியதனால சுப்ரீம் கோர்ட் அந்த பெண்மணிக்கு இனிமேல் சுப்ரீம் கோர்ட்ல இந்த பிரச்சனையை பற்றி வாதாடும் உரிமை உங்களுக்கு கிடையாது என்று கூறிய அந்த பெண்மணி இந்த சட்டத்தை உருவாக்குவதில் ஒருவர். பத்மபூஷன். இரண்டாவதாக ஜான் தயாள் என்கிறவர். ஜான் தயாள் என்கிறவர் அமெரிக்காவில் சென்று
இந்த நாட்டில் நீதி, நியாயம், நேர்மை எதுவுமே கிடையாது என்று வாதிட்டவர், நம்ம நாட்டை பற்றி அவதூறாக மற்ற நாடுகளில் பேசுகிறவர், உலக கிறிஸ்தவ அமைப்புகளிலிருந்து ஏராளமாக பணத்தை பெற்றுக்கொண்டு இந்த குஜராத்துக்கு இந்த அளவுக்கு ஒரு அவமானத்தை ஏற்படுத்தி குஜராத்தையே ஒரு உலக பிரச்சனையாக மாற்றிய பெருமை அவருக்கு உண்டு. அதனாலேயே அவருக்கு இந்த சட்டத்தில் ஒரு பெரும் பங்கு ஆற்றுவதற்கு சோனியா காந்தியால் அவருக்கு பணி கொடுக்கப்பட்டது. இது போன்று யார் யார் இந்த நாட்டை பற்றி கவலைப்படாதவர்களோ, இந்த நாட்டுக்கு ஊறு செய்வதற்கு அவர்களுக்கு இயற்கையாகவே ஒரு சிந்தனை இருக்கிறதோ அவர்களையெல்லாம் கூட்டமைத்து இந்த மசோதா என்று கூற முடியாது, மசோதாவாக மாற்றுவதற்காக ஒரு பெரிய முயற்சி எடுக்கப்பட்டது. உங்கள் இல்லங்களில் பக்தி வனம் கமல உதவுகிறது தரிசனா தொலைக்காட்சி. இப்போ 2011 இதே மொரதாபாத்ல ஒரு பெரிய கலவரம் நடந்தது. இதை பற்றி ஒரு முஸ்லீம் எழுதியிருக்கிறார், முகமது அலி என்பவர். அது எந்த வெப்சைட்ல இருக்குதுன்னா ஜமாயத் உலேமா அவர்களுடைய வெப்சைட்ல இருக்கிறது. அதை பற்றி அது ஒரு 2-3 பற்றி நான் படிக்க வேண்டும். அது அதாவது என்னவென்றால் குரான் அவமதிக்கப்பட்டதால ஒரு பெரிய ஒரு கலவரம். குரான் அவமதிக்கப்பட்டதா, அதுதான் முக்கியமான விஷயம். முர்துசா இக்பால், a local journalist with a Urdu daily, told this correspondent that this reaction to the alleged disrespect shown to Quran, the Muslim mob had attacked the police, in which the SP, who was fatally attacked, got more than 25 stitches on his head. The mob also burnt the police vehicle and had almost taken the locative control. அந்த போலீஸ் ஸ்டேஷனையும் தன்னுடைய ஆக்கிரமிப்பில் கொண்டு வந்து விட்டார்கள். Iqbal said, never in the history of India had this kind of incident taken place where a Muslim mob had attacked a police station and taken control of an area. அப்போ மற்றவர்களுக்கெல்லாம் எந்த விதமான ஆபத்து என்பதை நீங்க பார்க்க வேண்டும். It was because of the Talibani dictates of the local Muslim groups, pushed and manipulated by local leaders of the Samajwadi Party, Iqbal said. இதெல்லாம் நாம கூறுவதில்லை. Interestingly, மேல பாருங்க, when I made further inquiries, it turned out that the claim of Quran's desecration was made up. It was false. The actual matter related to the sexual assault of a Muslim woman by another Muslim individual, and there was a complaint against him, spread the rumor that the police had desecrated Quran. ஒரு குற்றவாளி ஒரு பெண்ணை கற்பழித்து விட்டு அவனை போலீஸ் போய் பிடிக்கும் பொழுது குரான் அவமதித்தார் இந்த போலீஸ்காரர் என்று அவர் ஒரு வதந்தியை கிளப்ப, soon the rumor spread like a wildfire in the jungle and people took to streets. இந்த மனப்பான்மை இருக்கிறத, இந்த மனப்பான்மை மாறாத, மனநிலை மாறாத, மற்றவர்கள் பேரில் இருக்க துவேஷம் மாறாத, பொய் கூறுவது மாறாத, அதற்கு ஒத்துப்போகாத அரசியல் கட்சிகள், பத்திரிகைகள், இவைகளெல்லாம் மாறாத வகுப்புவாத கலவரத்தை தடுத்து நிறுத்தவே முடியாது. சட்டத்தால முடியாத விஷயம். ஆனா இந்த உண்மையெல்லாம் மறைத்து விட்டு, இந்த உண்மைகளுக்கெல்லாம் புறம்பாக சாட்சியங்கள் இல்லாத
இது போன்ற ஒரு சட்டத்தை கொண்டு வர முயற்சி செய்கிறார்கள் என்றால் இதனுடைய நோக்கம் என்னவாக இருக்க முடியும்? இதனுடைய நோக்கம் இந்த நாட்டினுடைய ஒருமைப்பாட்டை தகர்க்க வேண்டும், இந்த நாட்டை துண்டாட வேண்டும், இந்த நாடு ஒன்றாக இருக்கக்கூடாது, இந்த நாட்டு மக்கள் ஒன்றாக இருக்கக்கூடாது, இந்த நாட்டு மக்களுக்குள்ள இணக்கம் இருக்கக்கூடாது, இந்த நாட்டுக்கு விரோதமாக இருப்பவர்கள் மனதில் தான் இந்த மாதிரி ஒரு சிந்தனை தோன்ற முடியும். இந்த சட்டம் வரப்போவதில்லை என்பதில் சந்தேகம் இல்லை. இது ஏதோ வேற விதமாக சட்டம் வரலாம். ஆனா இந்த சமய மதசார்பற்ற கட்சிகளை எப்பவுமே நம்ப முடியாது. ஏதாவது ஒரு மற்றவர்களுக்கும் நாட்டுக்கும் பெரும்பான்மை சமுதாயத்திற்கு இந்த நாட்டினுடைய கலாச்சாரத்துக்கும் தர்மத்துக்கும் ஊர் உழைக்கக்கூடிய சட்டத்தை கொண்டு வருவார்கள் என்று எனக்கு தோன்றுகிறது. இது போன்ற சட்டத்தை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்தார்கள். இதற்கு பின்னணியில் ஒரு துர்நோக்கம் இருக்கிறது என்பதை மக்களுக்கு புரிய வைத்தால்தான் அவர்கள் பேரில் தாக்கம் ஏற்படும். அதற்குத்தான் நாம முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இந்த சட்டத்தை தடுப்பதற்கில்லை, சட்டமாக போவதில்லை. இது எல்லாமே நன்றாக தெரியும். இன்னொன்று என்னவென்றால், நம்ம அரசியல் சாசனப்படி ஒரு ஆளை குற்றவாளி என்று கூற வேண்டும் என்றால் அதற்கு நியாயமான சட்டம் இருக்க வேண்டும். சட்டம் மாத்திரம் இருந்தால் போதாது. இதுதான் 1954 ஏகே கோபாலன் என்கிற ஒரு கம்யூனிஸ்ட் அவருடைய கேஸ்ல முடிவு செய்தார்கள். சட்டம் என்று ஒன்று இருந்தால் போதும், அது நியாயமாக தர்மமாக சட்டமாக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. சட்டம் என்றாலே தர்மம் என்று சுப்ரீம் கோர்ட் கூறியது. 1978 இந்த முடிவை மாற்றினார்கள் சுப்ரீம் கோர்ட்ல. ஒரு ஆள் குற்றவாளியாக தண்டிக்க வேண்டும் என்றால் அது சட்டமாக மாத்திரம் இருந்தால் போதாது, அது நியாயமான சட்டமாக இருக்க வேண்டும், தர்மமான சட்டமாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு கட்டாயத்தை சுப்ரீம் கோர்ட் உருவாக்கியது. அந்த சுப்ரீம் கோர்ட் முடிவுப்படி இந்த சட்டம் நியாயமான சட்டம் அல்ல, தர்மமான சட்டம் அல்ல, அதனால் அரசியல் சட்டத்தால் ஏற்க முடியாத, ஏற்கக்கூடாத, ஏற்கப்படாத சட்டம் என்றுதான் எல்லோருடைய ஒருமித்த கருத்தும். அதுதான் கேடி தாமஸ் இதை விளக்கமாக கூறினார். இந்த சட்டம் அரசியல் சாசனத்தினால் ஏற்கப்படாது, அரசியல் சாசனத்துக்கு அப்பாற்பட்ட சட்டம், அதனால் இது வருவதற்கு வாய்ப்பில்லை. ஆனா இந்த சட்டத்தை கொண்டு வருவதன் மூலமாக இந்த நாட்டில் ஒரு பெரிய ஒரு குழப்பம் உருவாகி இருக்கிறது. அந்த எந்த சிறுபான்மை மக்களுடைய ஓட்டை பெற வேண்டும் என்று இந்த அரசாங்கம் நினைக்கிறதோ அவர்களுக்கு அரசியல் சட்டமும் தெரியாது, அரசியல் சட்டப்படி இந்த சட்டம் வர முடியாது என்பதும் தெரியாது. இந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு சோனியா முயற்சி செய்தார், மற்றவர்கள் எதிர்த்தார்கள் என்கிற ஒரு எண்ணம் தான் அவர்களுக்கு இருக்குமே தவிர இந்த சட்டம் அரசியல் சாசனத்தால் ஏற்கப்படாத சட்டம் என்பது அவர்களுக்கு புரியாது. அதனால இந்த நாட்டை பிளக்கிற முயற்சி சிந்தனை அளவில் வெற்றிகரமாக நடந்திருக்கிறது என்றுதான் அர்த்தம். இத மக்களுக்கு இந்த செய்தியை கொண்டு போகிற பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இதை பற்றி நிறைய கட்டுரைகள் வந்திருக்கின்றன, தலையங்கங்கள் வந்திருக்கின்றன, பத்திரிகைகள் மிக பொறுப்பாக நடந்திருக்கிறார்கள். அப்படி இருந்தாலும் அரசியல் கட்சிகள், அறிவுஜீவிகள், மற்ற சமுதாயத்தைச் சேர்ந்த அமைப்புகள் தன்னுடைய கடமை என்றும் முழுவதாக செய்யவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. இது போன்ற கூட்டங்கள் நிறைய இடத்தில் நடக்கணும். படித்தவர்கள், விஷயம் அறிந்தவர்கள், மாணவர்கள், இது போன்ற பல துறையில் இருக்க, அதாவது செல்வாக்கு உள்ளவர்கள் மனதில் எல்லாம் இந்த சிந்தனை போக வேண்டும். இதன் மூலமாக இந்த நாட்டில் எந்த அளவுக்கு ஒரு துர்நோக்கத்தோடு ஒரு தலைமை செயல்படுகிறது என்பதை மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும். அந்த தலைமையை மாற்ற வேண்டும். அப்போதுதான் இந்த நாட்டினுடைய நிலைமை மாறும். இது போன்ற துர்நோக்குள்ளவர்கள் நம்ம நாட்டில் செல்வாக்கோடையும் பேரோடையும் புகழோடையும் அதிகாரத்தோடையும் இருக்கும் பொழுது இந்த நாட்டுக்கு நிலையற்ற நிலைமை தான் இருக்கும். இது மாற்றப்பட வேண்டும். இதற்கு நாம் எல்லோரும் முயற்சி செய்ய வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். உங்கள் இல்லங்களில் பக்தி வனம் கமல உதவுகிறது தரிசனா தொலைக்காட்சி.